கிரியைகளிலான அறிக்கை. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். தீத்து 1:15-16. தெலுங்கானா மாநிலம் புவன்பள்ளி மாவட்டத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்றது. வயதான மூதாட்டி ஒருவர் தள்ளாடும் வயதில் ஓய்வூதியம் கிடைக்காத நிலையில் நீதிமன்றத்தை நாடினார்கள். அவர்கள் படியேறி நீதிமன்றத்தை சென்று சேர இயலவில்லை. இதனை அறிந்த மாவட்ட நீதிபதி திரு அப்துல் ஹசீம் படியிறங்கி வந்து மூதாட்டியின் அருகில் அமர்ந்து நீதி வழங்கினார். படிக்கட்டுகள் நீதிமன்றமாக மாறிவிடுகிறது. காரணம், நீதிபதியின் செயலால் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நம் கிரியைகள் செயல்கள் எப்படி காணப்படுகிறது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கின்றது என்கிறது திருமறை. காலத்துக்கு ஏற்ப சூழல்களுக்கு ஏற்ப தன் நிறத்தை மாற்றும் பச்சோந்தி போல நம் கிரியைகள் செயல்கள் மாறி மாறி காட்சியளிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தில் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள் என்று தீத்து 1:16 எடுத்து காட்டுகிறார். அதுபோல நம் கிரியைகள் அமைந்து விடாமல் நம் கிரியைகளில் ஆண்டவரை அறிக்கை செய்வோம். நம் சொல்லில் அல்ல, நம் செயலில் ஆண்டவருக்காய் வாழ்வோம். இறைவனோடு இருப்பது என்பது இறை அடியவர்களோடு இருப்பது. இறை மக்கள் இல்லாத இடங்களில் இறைவன் இருப்பது எப்படி? அப்படியானால் பற்றுறுதி பணிகளிலே பயணிக்காத இடங்களில் இறைவன் இருப்பது இயலாத ஒன்று. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.